வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங்கில் வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ தயார் பண்ணியிருக்கோம். நான் நிறைய ரெசிபீஸ் வாழைத்தண்டு ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் இந்த வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் அந்த வீடியோ கிளிப்பை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது எப்படி க்ளீன் பண்ணுறது காமிங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை கேட்டுட்ருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். எப்போ நான் வாழைத்தண்டு ரெசிபி போஸ்ட் பண்ணுறேனோ அப்போ பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங்லேருந்து இந்த வீடியோக்கு நான் உங்களை லிங்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு அம்மா க்ளீன் பண்ணுறதை காமிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கற்றுக்கிறதுக்கு. வாழைத்தண்டு எப்போவுமே நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம வாங்குறப்போ அது சாஃப்டாக இருக்கக்கூடாது, உள்ளே அழுகியிருக்கும். ஸோ நல்லா தண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்லா கெட்டியாக இருக்கணும், பார்த்து வாங்குங்க. ஒரு செரேட்டட் கத்தி வச்சுக்கோங்க. கத்தியில் நிறைய அந்த செரேஷன் இருக்கணும். அப்போ ஈஸியாக அந்த மடல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே நார் நிறைய இருந்தாக்கா நார் சீவி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழைத்தண்டு மேலே இருக்க மடல் எப்போவுமே ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ பார்த்து நம்ம அந்த மடலெல்லாம் நீக்கி உள்ளே இருக்க நாரை அம்மா சீவிட்டு இருக்காங்க. எப்போவுமே அந்த மடல் ஸ்லிப் ஆகி கையில் இன்ஜரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிதானமாக பண்ணுங்கள். அந்த வாழைத்தண்டுலேருந்து மடலெல்லாம் எடுத்து நாரெல்லாம் நீக்கியிருக்காங்க. இப்போ காயினாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே நம்ம இந்த வாழைத்தண்டு காயினாக கட் பண்ணுறப்போ கூட நார் வரும் சென்டரில். அப்போது நம்ம அதை சீவி எடுத்துடணும். வாழைத்தண்டை நல்லா காயினாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்காங்க. தண்ணியில் நம்ம சேர்த்தோம்னா அந்த வாழைத்தண்டு கருக்காது. ஸோ நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருக்கேன். வாழைத்தண்டு ஸ்மூதி, வாழைத்தண்டு சாலடு, கோசம்பரி, வாழைத்தண்டு சாட்டு, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் காமிச்சிருக்கேன். கூட்டு ரெசிபி காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி அண்டு நிறைய ஆயில் இல்லை வாழைத்தண்டில். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்றது நல்லது, கிட்னிக்கு நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழைத்தண்டு ரெகுலராக டயட்டில் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே எங்கள் அம்மா ட்ரெடிஷ்னலாக வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு இந்த மோர் கூட செஞ்சு கொடுப்பாங்க, கிட்னிக்கு நல்லதுன்னு. இப்போ வாழைத்தண்டு நம்ம பொடியாக நறுக்கியிருக்கோம் கூட்டுக்காக. சாலட் கூட இந்த மாதிரி பொடியாக நறுக்குனா நல்லாயிருக்கும். பொடியாக நறுக்கி ஒரு தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நீங்கள் மோரில் சேர்க்குறதா இருந்தால் அந்த காயினாகவே சேர்த்தா போதும். வாழைத்தண்டு நம்ம எப்போவுமே சாஃப்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தயிர் சேர்க்குவோம். நீங்கள் இந்த மாதிரி சாலடெல்லாம் என்ன மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தயிரோ இல்லைனா எலுமிச்சம்பழ சாறில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வாழைத்தண்டு சாஃப்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் வாழைத்தண்டு இது போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லா ரெசிபீஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரெகுலராக பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங் ஆர் எப்படி பேசிக்ஸ் நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேசிக்ஸ் ஆஃப் இந்தியன் குக்கிங்கில் இந்த வாழைத்தண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.